குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அழகான 30 முக்கோடி தேவர்கள் தொழும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு, மார்கழி மாத வழிபாடு, தனுர் மாத வழிபாடு 29ஆம் நாளை நடந்து கொண்டிருக்கிறது, கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திருப்பாவை திருவம்பாவை நடந்து கொண்டிருக்கிறது, மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இன்றைக்கு 29ஆம் நாள். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனே, குற்றேவலெங்களை கொள்ளாமற் போகாதே, இற்றைப் பறைகொள்ள வானன்று காண் கோவிந்தா, ஏற்றைக்கு மேலேழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமே, யாவோ முனக்கு நாமாட் செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். 29ஆம் நாள் பாடல் இவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் ராமானுஜாய நமக. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பெரியாழ்வாள் அருளி செய்தது. இப்போ திருப்பாவை படிச்சிட்டோம். இப்போ திருவம்பாவை பார்க்கலாம். திருவம்பாவை 29ஆம் பாட்டு. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்தொழிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கன்பனே யாவையுமா அல்லையுமா ஜோதியனே, துன்னீருளே தோன்றா பெருமையனே. இப்படி திருப்பாவை திருவம்பாவையை நாம் பாராயணம் செய்து கொண்டு நாம் இருக்கின்றோம். தனுர் மாதத்தின் இறுதி நாட்களை எட்டி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 29ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. 29ஆம் நாள் திருக்கணிதப்படி போகி பண்டிகை. இன்று திருக்கணிதப்படி, நாளை சுப நாள், மகர ரவி, சபலா ஏகாதசி, புதானுராதா, சூன்ய திதி, போகி பண்டிகை, உத்தராயண புண்ணிய காலம், திருக்கணிதப்படி பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்கின்ற நேரம் காலை 9:30 to 10:30. சரி, இது 29, அதாவது 30 நாளை. சரி, தை 1 வியாழக்கிழமை. தை பிறந்தால் வழி பிறக்கும், உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், கரிநாள், வாக்கியப்படி பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் காலை 9:45 to 11. அதற்கு பிறகு கரிநாள், பிரதோஷம், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கோபூஜை செய்ய நேரம் காலை 6 to 9. மாத சிவராத்திரி. அதற்கு அடுத்த நாள் கரிநாள், காணும் பொங்கல். அதற்கும் அடுத்த நாள் சர்வ அமாவாசை. அதற்கு மறுநாள் இஷ்டி, மகா சுத்தம், சோம சிரவணம், சியாமலா நவராத்திரி பூஜை ஆரம்பம், மகாஸ்தானம் ஆரம்பம். அதாவது என்னைக்கு? திங்கட்கிழமை 5ஆம் தேதி, தை 5ஆம் தேதி. இப்படி அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தனுர் மாத பூஜையை முடித்த உடனேயே நமக்கு முடிக்கின்ற பொழுது பொங்கல் திருவிழா ஆரம்பித்து விட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். இனிதிரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்தாகச் செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், கனியிருந்த தலையைச் செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் புதிருமாலோ, என் செய்யேன் பாவியேனே.
பாயும் நீர் அரங்கம் தன்னுளே பாம்பனை வள்ளி கொண்ட மாயனார் திருநல் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆய சீர் முடியும் தேகம் அடியோர் ககழலாமோ. பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே என் கவலைகளை ஸ்ரீரங்க நாதப் பெருமானே என் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பாய். முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கத்தை குணமாக்கும், மேலும் வாயுவை விளக்கும். உடலும் பித்தம் அதிகமாகும் பொழுது வாயு பிரச்சனை, பாதம் மற்றும் உதடுகளில் வெடிப்பு ஏற்படும். உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் வறட்சியாகவும் கடினமானதாகவும் காணப்படும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? குளிர்ந்த நீரில் முகம் கழுவி குளிர்ந்த நீரில் கை கால்களை அலம்பி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். அருகம்புல் சாறு தினமும் பருகி வரை இரத்தத்தை சுத்தப்படுத்தி மற்றும் வாய்ப்புண் ஆற்றும். மேலும் தாய்ப்பால் அதிக அளவு சுரக்க உதவுகிறது. வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறுறதுக்கு அதாவது மணத்தக்காளி கீரை, கரிசலாங்கண்ணி கீரையில் உள்ள மருத்துவ பயன்கள் நுரையீரலை உருவாக்கும், சளியை சரி செய்ய பெரிதும் உதவுகிறது. வாழ்க்கை எளிதானதுதான் உங்கள் மனம் சொல்வதை மட்டும் கேட்டு நடக்கின்ற பொழுது. இப்படி உடலின் ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும். எல்லாருக்கும் முட்டு வலி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை தாமரை வெள்ளை செந்தாமரையிலே வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமானே ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரவல்லி என்று ஆண்டாள் தாயாருக்கு உறுதி கொடுக்கின்றார் ஸ்ரீரங்கநாத பெருமான். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு திருநாள் வெள்ளை தாமரையிலே இன்று நிவேதனம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். நான் வீட்டில் என்ன இருக்குதோ அதை நான் வச்சு இது பண்ணுவேன். நீங்கள்லாம் எப்படி செஞ்சீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கற்கள் மிதக்கின்ற பொழுது இலைகள் அமிழ்ந்து விடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வெள்ளை தாமரை செந்தாமரையை சூடிக்கொண்டிருக்கும் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கநாத பெருமான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பொங்கல் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.